எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கோயில் மூலயமா கோவா ட்ரிப் போயிருந்தோம். திருப்பயணம் தான் இது. புனித சவேரியார் அவர்களுடைய உடலை 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கீழே இறக்கி வைப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். வேளாங்கண்ணி டு வாஸ்கோ ட காமா அந்த ட்ரெயினில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ ராத்திரி 3 மணிக்கு அந்த ட்ரெயின் 27 காலையில் புறப்பட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 28 காலையில் 3 மணிக்கு வாஸ்கோ ட காமா போய் சேர்ந்தோம். அந்த ட்ரெயினோட இதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் ரீச் ஆனது இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் போய் சேர்ந்தோம். அதாவது வாஸ்கோ ட காமாலேருந்து மட்கான் அந்த ஏரியாவில் தான் புனித சவேரியார் அவர் உடல் அமைக்கப்பட்ட கெட்டிடமானது இருக்குது. அங்கே போய் ஜாயின் பண்ணோம். இப்படி தான் நாங்கள் டே 1 ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 108 பேரோட கொண்ட குழுவோடு நாங்கள் போயிருந்தோம். 3 வேனாக பிரித்து நாங்கள் ஒவ்வொரு வேன்லேயும் போனோம். இது எங்கள் பங்கு மக்கள், எங்கள் பங்கை சேர்ந்தவங்க. நாங்கள் புனித திரசால் புறம் சார்ந்த பங்கு மக்கள். கிட்டத்தட்ட எங்கள் குரூப் மாதிரியே திருநெல்வேலி, மதுரை, சென்னை, தூத்துக்குடி எல்லா இடத்துல இருந்தும் வந்திருந்தாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சவேரியார் இருப்பாங்க. இவர் தான் எங்கள் திரசால்புரம் பங்கோடைய ஆர்கனைசர். இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தது இவர் தான், போய் நாங்கள் சவேரியார் சர்ச்சுக்குள்ளார இப்படி தான் நாங்கள் ரோவ் கட்டி ஃபுல்லாக கிட்டத்தட்ட 1000கணக்கான பேர் வந்தாங்க. அங்கங்கே அந்த கோவா வாலண்டியர்ஸ்ன்னு அந்த வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. கொடுத்தாங்க. அங்கங்கே ஃபேன் வச்சுருந்தாங்க ஒரு கதை அளவுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ரோ கியூ நின்று தான் பார்த்தோம். இந்த சர்ச்சில் தான் அவரோட திருவுடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. யூடியூப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. இது பிரான்சிஸ் சேவியரை பற்றி எங்கள் பங்கு மக்கள் சொன்னார். ஃபாலோ பண்ணி நாங்கள் அப்படியே போய்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்து தான் அவருடைய திருவுடலை நாங்கள் பார்க்க முடியுது. திருவுடலுடைய வீடியோவை நான் இதில் இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா உள்ளே சுத்தமாக ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சு தான் உள்ளே கூப்பிட்டே போகிறாங்க. அது போக மிலிட்ரி அவங்க டீம் துப்பாக்கி ஏந்திய 2 மிலிட்ரிகள் அங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸஸ். அந்த ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வருஷம்தான் கடைசிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை இன்ன வரைக்கும் தெரியல. இன்னும் ஜனவரி மாதம் வரைக்கும் அவரோட திருவுடலானது அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கும் பார்வைக்காக. அவரோட ஃபீஸ்ட் டிசம்பர் 2ஆம் தேதி முடிந்தது. நாங்கள் 2ஆம் தேதி அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டோம். ஒரு நாள் பூரா நாங்கள் பிரான்சிஸ் சேவியர் அவருடைய இது சென்ட் பால்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் காலேஜ் கேட் இதை மட்டும் எடுத்து கொண்டு வந்து 1532ஆம் வருடம் நிறுவப்பட்டது. அப்புறம் சைட் சீங்காக நாங்கள் 4:30க்கு மிராமர் பீச் கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 15 நிமிடங்களே பயண நேரம் கொண்டு இருந்தது. சைட் சீங்காக கொஞ்சம் பார்த்துட்டு ஈவினிங் ஃபுல்லாக லைட்ஸ் போட்டு அலங்காரம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. அது போக கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் அப்படியே பயணம் செஞ்சு போய்கிட்டு இருக்கிற காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே க்ரூஸ் ஒரு 3 க்ரூஸ் இருக்குது. டால்ஃபின் க்ரூஸ், பிக் டேடி க்ரூஸ், அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு க்ரூஸ் ஒன்று இருக்குது. நீங்கள் வேணும்னா க்ரூஸ் விளையாடுகள்லையும் ஈடுபடலாம். நிறையா அங்கே ட்ராவலர்ஸ் மேஜராக அந்த சிட்டியில் ஹிந்தி தான் பேசுகிறாங்க. ஸோ ஹிந்தி தெரியும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைட் சீன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மிராமர் பீச்சில் இருக்கிற பேக் சைட் வாட்டரில் தான் இந்த க்ரூஸெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. அது போக போட்டிங்கும் தனியாக வச்சுருக்குறாங்க. அதுலேயும் நம்ம பயணம் செஞ்சு போய் அது கடல் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். இதில் டிஜே டான்ஸு மேலே வச்சு ஸ்பீக்கர் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கும் சரியான ஆர்கனைசர் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். ஏன்னா நாங்கள் போனது கீழே மட்டும்தான் அலோடு, மேலே கிடையாது. கோவாவில் ஓப்பன்
இதில் தான் நிறையா அந்த என்ஜாய்மெண்ட் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் அதை பார்த்து பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு க்ரூஸ் வந்து நல்லா அதை கைட் பண்ணி கொண்டு போகிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ பேரடைஸ் கிடச்சா பேரடைஸ் புக் பண்ணிடுங்க. கேசினோ, பிக் டேடி, டால்ஃபின் 3 அந்த கேசினோ பிளேயிங் விளாட்றதுக்கு வச்சுருக்குறாங்க. இந்த போக்கர், கார்ட்ஸ் அது மூலிமா விளாடுவாங்க இல்லைங்களா, கேசினோ. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது டே 1 எங்களுக்கு நடந்ததான ஆக்டிவிட்டி. நாங்கள் மிராமர் பீச் முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் ரூமுக்கு திரும்பி வந்து எங்களோட இரவு சாப்பாடை முடிச்சுட்டு அன்றைக்கி டேவை முடிச்சிட்டோம். இந்த சைட் சீயிங் பூலாக உங்களுக்கு எவ்வளோ விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருக்குங்கிறத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கிறேன். உங்கள் பட்ஜெட் வந்து per head 8500 ஆச்சு. அதாவது இது 4 நாளைக்கான உணவு. பயண நேரம் அதாவது ட்ரெயினில் போகிறப்போ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியாச்சு. மீதி தங்கியிருந்த 4 நாட்களுக்கும் 3 வேளை சாப்பாடு வழங்கினேன். இது வந்து கெத்திட்ரல் பக்கத்தில் உள்ள ஒரு சர்ச், சென்ட் அகஸ்டின்ஸ் சர்ச். 1635 இது சர்ச்சாக கட்டப்பட்டிருக்கு. 235 வருஷம் அது சர்ச்சாகவே அங்கே இயங்கியிருக்கு. இப்போ இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே இயங்குறதா சொல்கிறாங்க. அங்கே விசாரித்த வரைக்கும் ஒரு போரில் சிதலமடைந்ததாகவும் சொல்கிறாங்க. மொத்தம் இது 8 சாப்பிள் கொண்ட சர்ச், 8 பீடங்கள் கொண்ட சர்ச். போர்ச்சுகல்களால் கட்டப்பட்டது. புனித அகஸ்தினார் அவருடைய சர்ச்சாக இது இயங்கியிருக்கு 235 வருஷமாக. இதனுடைய உயரத்துக்காகவே இது கோவாவினோட அடையாள சின்னமாக விளங்கப்படுது. அதையும் நாங்கள் நல்லா கண்டு கழிச்சோம். எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட்டு. ஸோ ஒரு 1635 நிறுவப்பட்ட சர்ச்சினுடைய ஒரு சிதலமடைந்த இடங்களை நம்ம பார்க்க டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இது ரொம்ப முக்கியமான இடமா கோவாவில் பார்க்கப்படுது, பார்க்க முடியுது. இது சிதலமான அந்த பார்ட்டிகல்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு கீழே வேலை செய்கிற ஊழியர்கள், இந்த ஹெல்ப்பர்ஸ் அங்கே அதை சுத்தம் பண்ணி பராமரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இது நீங்கள் பாருங்கள். இது ஒரு போரில் அழிஞ்சதாக சொல்லப்படுது. நிறையா ஃபாரினர்ஸும் இந்த ஊருக்கு ட்ரிப்புக்காக வராங்க. ஆனால் மேஜராக இந்த தடவை நாங்கள் போயிருந்தப்போ தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிக பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏறி எங்களுக்கு நடக்கக்கூட உடலை ஒரு ஷாட் கிடச்சிது. நாங்கள் நண்பர் ஜான்பாலை நடக்க வச்சோம். இது இந்த சர்ச்சுக்குள்ளார உள்ள ஒரு பகுதி. அந்த 8 பீடமும் இப்படி தான் அமைக்கப்பட்டிருந்தது. மீதமுள்ள இடங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். டே 2 அந்த அகஸ்டின் சர்ச் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் இன்னொரு பீச்சுக்கு ஷாப்பிங்காக போயிருந்தோம். அங்கே போட்டிங்லாம் எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ போட்டிங் 3 குரூப்பாக போயிருந்தோம். அப்புறம் கிளம்பி வரப்போ இந்த தூத் சாகர் ஃபால்ஸையும் எங்களால் பார்க்க முடியுது. இரவு பயணத்தின் போது பார்க்க முடியாது, போகிறப்ப நீங்கள் பார்க்க முடியாது, வரப்போலாம் பார்க்க முடியும். புலேம் கேஸ்டல் ராக் டு மடுகான் நடுவில் அமைக்கப்பெற்ற